வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ருசியான அவியல் ரெசிபி தான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், சவுச்சவ் இவ்வளோ காய் எடுத்திருக்கேன். குக்கரில் கறிவேப்பிலை போட்டு தாளித்து இந்த புடலங்காய், பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய், வாழைக்காய் இதெல்லாமே போட்டு எல்லா காயும் சேர்த்துக்கணும். இதெல்லாமே போட்டு வதக்கி எடுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், அப்புறம் ஒரு கப்பு தண்ணி விட்டு ஜஸ்ட்டு ஒரு விசில் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாக பெருசாக நறுக்கணும். அப்போ குழஞ்சி போகாமல் இருக்கும். ஒரு விசிலுக்கு மேலேயும் போடக்கூடாது. ஒரு விசில் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் திருகி வச்சு அது அரைக்கணும் இதில் சேர்த்துக்கிறதுக்கு. இந்த காய் வேக வச்சு எடுத்தாச்சு. அது இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மிக்சியில் தேங்காய், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், ஜீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துடணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஸோ இதை அந்த வேக வச்ச காய் கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் திளைக்க வச்சு எடுத்துடணும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த தேங்காய் கூட புளியும் வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ அவ்வளவுதான். இது கொஞ்சம் தளைச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.